முன்னெல்லாம் யோகா கிளாஸ்க்கு ஒருத்தரை கூப்பிட்டு நீ சாமியார கூப்பிடுறடா என்ன ஏண்டா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி இவரு அவர்கிட்ட சொல்லுவாரு. இப்பதான் சாமியாருக்கு என்னங்க பொறுப்பு இருக்குது, மனுஷனுக்கு தான் குழந்தைங்களை நல்லா நல்ல ஸ்கூல் தரணும், நல்ல காலேஜ் தரணும், நல்ல வேலை தரணும், நல்ல மருமக தரணும், நல்ல மறுப்புள்ள தரணுன்ற கடமை இருக்குது. அதனால அனைவருக்கும் அன்பான வணக்கம். யோகாசனம் ஒரு நல்ல விஷயம். அதனால இப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச விஷயம். இப்பதான் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது அவேர்னஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் யோகா கிளாஸ்க்கு ஒருத்தரை கூப்பிட்டு நீ சாமியார கூப்பிடுறடா என்ன ஏண்டா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி இவரு அவர்கிட்ட சொல்லுவாரு. இப்பதான் சாமியாருக்கு என்னங்க பொறுப்பு இருக்குது, மனுஷனுக்கு தான் குழந்தைங்களை நல்லா நல்ல ஸ்கூல் தரணும், நல்ல காலேஜ் தரணும், நல்ல வேலை தரணும், நல்ல மருமக தரணும், நல்ல மறுப்புள்ள தரணுன்ற கடமை இருக்குது. அதனால அவங்க தான் உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு அவங்க சம்பாத்தியம் நல்லா செய்து அந்த குடும்பத்தை மேல கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இப்பதான் அதை உணர ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு மத்சாசனம் அப்படின்ற ஒரு ஆசனம் பார்க்க போறோம். இதை ஃபிஷ் ஆசனா, மீன் போஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதை முதல்ல ஒரு மூணு பில்லை வச்சு ஈஸியா செஞ்சு காட்டுறேன், அப்புறம் பெர்ஃபெக்ஷனா செஞ்சு காட்டுறேன். இந்த 3 பில்லோவை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிக்கிட்டு பில்லோ நகராம படுங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க கை எப்படி கூட வச்சுக்கலாம். இதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அது வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே எந்திரிக்க கூடாது. தொடைக்கடியில கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஆசனம். குனிஞ்சு எனக்கு கட்டை விரல தொட முடியுது, உங்களுக்கு தொட முடியலன்னா ஒரு 10 கவுண்ட் இருந்துட்டு சாதாரண மூச்சுல அப்புறமா கை தூக்கி இறக்கிடுங்க. உங்களுக்கு முட்டியானதான் தொட முடியுதா, தொப்பை இருந்தா முட்டியானதான் தொட முடியும். அப்புறம் இல்ல கொஞ்சம் தள்ளி எங்க முடியுதோ அங்க தொடுங்க. கஷ்டப்பட்டு கட்டை விரல போய் தொடாதீங்க. இது ஆல்டர்னேட்டிவ் உடனே செஞ்சிடணும். நீங்க 3 மத்சாசனம் செய்றீங்கன்னா 3 ஆல்டர்னேட்டிவ் உடனே செஞ்சிடணும். சரி, இப்போ பில்லோ இல்லாம செஞ்சு காட்டுறோம். இதை இளைஞர்கள் செய்யலாம். இதுல சமணத்துல செய்யலாம், பத்மாசனத்துல செய்யலாம். படுத்துக்கங்க. படுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு கஷ்டமான ஆசனம் செய்தோம்னா அது உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணா இப்போ ஒரு 1/2 நிமிஷம்
10 ரிலாக்ஸ் பண்ண பாருங்க. அந்த மாதிரி செய்யலாம், தப்பில்லை. இப்போ இம்மிடியட்டா ஆல்டர்னேட்டிவ் செய்துடணும். இது பேர் பஸ்திமோத்தாசனம். ஆல்டர்னேட்டிவ். இப்போ இதே பத்மாசனம் போட்டும் செய்யலாம். மூன்று விதமா செஞ்சு காட்டியாச்சு. இதுல 2 கட்டை வரல பிடிச்சிட்டு சாய்வாங்க. அது ஒரு 10 வயசுல இருந்தே யோகா கிளாஸ் போயிருக்கணும். அப்பதான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் 10 வயசுல இருந்தே போல, உண்மையை சொல்லதான் வருவேன். 40 வயசுக்கு தான் நான் யோகா கத்துக்கிறதுக்கே போனேன். ஸோ அதனால கட்டை வரல பிடிச்சி செய்ய முடியாது. என்னால இந்த கை அடியில பிடிச்சி செய்யணும். இப்போ பெரும்பாலும் என் வயசு யோகா மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிஷியர் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சேர்ல உட்காந்து சிஷியர் தான் செஞ்சு காட்டுவாரு. ஆனா நானே எதுக்கு செஞ்சு காட்டுறேன்னா, இந்த 50-55 வயசு உள்ளவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமக்கு 50 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, நம்ம முதியோர் லிஸ்டுக்கு போயிட்டோம், நம்ம எங்க இதெல்லாம் செய்யறது. அதனால் அந்த குற்ற உணர்ச்சி, அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்காக தான் நானே செஞ்சு காட்டுறேன். அப்போ 72 நடக்குது எனக்கு. ஏப்ரல்ல இருந்து 72 வயசு பெரிய மனுஷன் செய்யறாரு. நம்ம 50 வயசு 55 வயசு ஒரு வயசா? சரி, அவரு 3 விதமா செஞ்சு காட்டுறாரு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஈஸியா செஞ்சு காட்டுறாரு, கொஞ்சம் கஷ்டமா பர்ஃபெக்ஷன் போஸ்ட்லாம் பரவாயில்ல. அதை நம்ம என்ன டிஸ்டிங்ஷன் மார்க் தான் வாங்கணுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணணுமா? 40 மார்க் வாங்கி பாஸ்ன்றது இருந்தா கூட அடுத்த கிளாஸ் போறான்ல, 9th இருக்க பையன் 10th போறான்ல. அது மாதிரி நம்மளுக்கு கட்சி வரைக்கும் பலன் கிடைக்கட்டும்ட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் செய்வோம் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆசனத்தையும் 3 ஸ்டெப்பா செஞ்சு காட்டுறேன். நீங்க எந்த யோகா வீடியோலையுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரே ஆசனத்தை 3 ஸ்டெப்பா. முதியோர்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை நீங்க யோகா செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த மத்சாசனத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, இங்க தைராய்டு கிளாண்டு அது நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். அப்புறம் இந்த முதுகுல இறுக்கம் இருந்தா அந்த இறுக்கம் சரியாகும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்ற அந்த கழுத்து வலி அது இருந்தா சரியாகும். இது செய்யும்போது பாத்தீங்கன்னா மார்பு நல்லா விரிவடையும். அப்ப உங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை அதெல்லாம் இருந்தா சரியாகும். அப்புறம் ஒரு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வைன்னு அந்த மார்பு விரிவடைகிறதுனால உங்களுக்கு அந்த பாடி ஸ்ட்ரெச்சரு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா உட்கார சொல்லும், ஸ்ட்ரைட்டா நடக்க சொல்லும். தலையில பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு 2 கிளாண்ட் இருக்குது. அதனோட இயக்கம் மேம்படும். இவ்வளவு பலன் இருக்கு இந்த ஆசனத்துல.
இது ஏன் ஃபிஷ் ஆசனான்னு பேர் வச்சாங்கன்னா, ஒரு தொட்டில மீனை போட்டா அந்த தொட்டியை கிளீன் பண்ணும். அதில் இருக்கிற பாசியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்டு கிளீன் பண்ணும். அந்த மாதிரி உடம்புல ஒரு கழிவெல்லாம் இது வெளியேற்றுமா. அதுக்கு தான் இதை ஃபிஷ் ஆசனான்னு ஒரு காரண பெயரை வச்சாங்க. அதனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க எச்சரிக்கை ஒன்று, இதில் ரொம்ப அடி முதுகு வலி, ரொம்ப கழுத்து வலி, அதிகமான கழுத்து வலி, அதிகமான அடி முதுகு வலி உள்ளவங்கலாம் செய்யாதீங்க. அப்படி நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒரு யோகா சென்டருக்கு போய் அந்த யோகா மாஸ்டரோட சூப்பர்வைசன்ல செய்யுங்க. மற்றவங்க இந்த 3 ஸ்டெப்ல எது உங்களுக்கு செய்ய முடியுதோ அது செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். மறக்காம பெல் பட்டன் பிரஸ் செஞ்சு எங்க சேனலுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.